அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே சுவே ஆவியானவரே அப்பா, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். நீர் சர்வ வல்லவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ள தேவனே அப்பா, உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிற ராஜா அப்பா. உங்க சாயலில் எங்களை படைத்தப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே அப்பா, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஒரு விசேஷ கிறிஸ்துவின் ரத்தம் அப்பா, எங்க ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கழுவட்டும் கழுவட்டும். சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் அப்பா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி கழுவி சுத்தமாக்குங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமான பாத்திரங்களாக எங்களை வணைந்து கொடுங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. ஆவியானவரே அப்பா, எங்களோடு பேசும்படி அப்பா எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, எங்களோடு பேசுங்கப்பா. ரிபா கபா ரபா ஷகதர கட ரகதர பல கபலப கரபல பர கட ரகதர பல கபலப கரபலபா ரிபா பாபா 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 ரிபா கபா கபா ரபா ஷகதர பல கட ரகதர பல கபலப கரபலபா. முடிவு பரிய நாங்க உண்மை உத்தமாய் உமக்காகப்பா உம்முடைய ஊழியத்தை செய்யப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட கிருபை தாங்க ஆண்டவர். இந்த இணைப்புல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா ரிபலா சங்கதர பல கபல பரப கரபலபோ ரிப கரபல பரப அந்த கடைசி காலத்துலப்பா நாங்க வாழ்வதற்குரிய அப்பா பலத்தை கொடுங்க ஆண்டவரே, கிருபையை கொடுங்கப்பா. ரிப கபரா சந்தரா கபா ரகா தரா கட்டா ரகா லபா சகதர பல கரபோ ரிபா பாபா 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 ரிபா கபா 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 ரபா கரா கட்டா ரகா தர பல கபா லபா ஷக தர பல கட்ட ரக லப கப லப கரபலபோ ரிபா பாபா பாபா. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாமேட்டுமே நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் அப்பா. எல்லா எண்ணங்கள் எங்களுடைய மாம்ச எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் அப்பா இயேசுவே உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்க சிறைபிடித்து அதையெல்லாம் அப்புறப்படுத்தி போடுங்க. ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தடைகளை பற்றி பார்க்கலாம். எப்படி தடைகளை தாண்டி இந்த உலகத்துல ஒவ்வொரு காரியத்துல காணப்படுற தடைகளை எப்படி நம்ம தாண்டி போகிறது, அப்படி பைபிள்ல என்ன மாதிரியான ஒரு தடைகள் பத்தி பைபிள்ல கொடுத்திருக்கு, அதுல எப்படி அந்த தடைகளை தாண்டி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்த அந்த பார்வோன் வந்து எகிப்துல அடிமைகளா ஆக்கி வச்சிருந்தா. அப்ப அடிமையா இருந்து அதுல இருந்து வெளியே வரும்போது அவங்க சந்தித்த 4 தடைகள், 5 தடைகளை பத்தி பார்க்கலாம். முதலாவது யாத்திராகமம் 11:9-10 வாசிங்க. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசே எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போக விடவில்லை. பார்வோன் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். எப்படி அந்த மக்களை ஃபுல்லா இந்த கொத்தடிமை மாதிரி எல்லா வேலையும் செய்யணும், அந்த கட்டடம் கட்டுற வேலை எல்லா வேலையும் செய்யறதுக்கு அவங்கள பயங்கரமா துன்புறுத்தி அடி மாடு மாதிரி அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அந்த மக்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே நாங்க உம்முடைய ஜனங்கள் இப்படி இந்த பார்வோன் கையில அந்த எகிப்து தேசத்துல அடிமைகளா இருக்கிறோமே, ஆண்டவரே எங்களை நீங்க மீட்டுக் கொள்ளுங்கன்னு அழுது கூக்குரல் இட்ட போது ஆண்டவருடைய சத்தம் ஆண்டவர்கிட்ட அவங்களோட அழுவின் சத்தத்தை கேட்டு தேவன் மோசே மூலமா அந்த பார்வோன் கிட்ட இருந்து அவங்களை விடுதலை ஆக்கி கொண்டு போற. அப்ப அந்த 10 வாதைகள் மூலமா தேவன் அந்த பார்வோன் அந்த எகிப்து தேசத்துல வாதிக்கிறார். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 10 வாதைகள் மூலமா முதல் வாட்டி ஒவ்வொரு வாதையிலும் நான் இந்த வாதை வந்த உடனே அவன் சொல்லுவான், அந்த பார்வோன் சொல்லுவான், சரி சரி நான் உங்களை அனுப்பிடுறேன், ஆனா
அனுப்பிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனாலும் திரும்ப அனுப்ப மாட்டான் அவங்கள. திரும்பவும் அடிமைகளா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிருவான். அப்படி 10 வாதைகள் வந்துச்சு. இந்த பெயின், அப்புறமா இந்த அவங்களுடைய அவங்களுடைய மிருகங்கள்லாம் செத்து போயிரும். கொள்ளை நோய் வரும். அப்புறம் கொப்பளங்கள், பெயின் அப்படி நெறைய 10 வாதைகள், கல்மழை அப்படி 10 வாதைகள்லயும் அவன் வந்து அவனுடைய இருதயம் கடினப்பட்டுட்டே இருக்கும். நான் அந்த பார்வோன் வந்து ஒரு தடையா இருப்பான். தேவனை ஆராதிக்கும்படியே நாங்க போனோம்னு சொல்லி கேட்பாங்க. ஆஹ் அந்த எகிப்த விட்டே போனோம் தான் ஆண்டவருடைய இது கானானுக்கு கொண்டு போனோம்ட்டு. அப்போ நாங்க 3 நாள் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு மலையில போய் அந்த குறிப்பிட்ட மலையில தான் எங்க தேவனுக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி மோசே கேட்கிறாரு. அதுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவான், ஆண்கள் மட்டும் போய் நீங்க ஆராதிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவான். அப்புறமா இந்த ஆண்கள், பெண்கள் போங்க, உங்க குழந்தைகள் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படி ஒவ்வொன்னா தடை பண்ணிட்டே இருப்பான். இவங்க வந்து விட மாட்டாங்க. நாங்க எல்லாருமே போவோம். உங்க மிருக ஜீவன்கள் இங்க இருக்கட்டும், நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லுவான். இவங்க சொல்லுவாங்க, நாங்க மிருகங்களை நாங்க ஆண்டவர் எந்த மிருகத்தை சொல்றோம் அது தேர்ந்தெடுத்து நாங்க பலி செலுத்தணும். அதனால எங்களுடைய மந்தைகள் எல்லாத்தையும் நாங்க எடுத்துதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கடைசி தடை என்ன வந்துச்சுன்னா, அந்த தலைப்பிள்ளை சங்காரம். அப்படி அந்த எகிப்து தேசத்துல வந்துச்சு. அந்த 10 வாதையிலையும் தேவனை அந்த கோசேன் நாட்டுல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எந்த வாதையுமே தாக்காதபடி பாதுகாத்தாங்க. எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதி உனக்கு வர பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தின்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை விசேஷித்த விதமா பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்கள எந்த நோயோ, எந்த கொள்ளை நோயோ, எந்த வாதைகளோ, எந்த சங்காரமோ, தலைப்பிள்ளை சங்காரமோ வராதபடி கோசேனை சுற்றி அவருடைய பாதுகாப்பு இருந்துச்சு. அதே போல 10வது வாதையில என்ன ஏசப்பா சொல்லுவாங்கன்னா, வாசிங்க யாத்திராகமம் 12:11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது வந்து பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்றாரு. பஸ்கா பண்டிகைன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல எல்லாம் கொண்டாடுவாங்க. அது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த தலைப்பிள்ளை சங்காரத்துலதான். அப்ப என்ன சொல்லுவாங்க, ஏசப்பா உன்னுடைய இந்த சங்கார தூதன் கடந்து வரும்போது கர்த்தர் அந்த எகிப்து தேசம் முழுவதும் கடந்து வருவார். அப்போ வந்து மோசேட்ட சொல்லுவாரு, கோசேன் நாட்டுல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலையும் நிலைக்கால்கள்ல ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கணும். அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை சமைச்சு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி, அது எப்படி சாப்பிடணும் அது முறைகள் எல்லாம் சொல்லியிருப்பாரு. கையில தடி பிடித்து கொண்டு தீவிரமா புசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எதையுமே மீதி வைக்காதபடி ஒரு நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டி ஒண்ண தேர்ந்தெடுத்து அதை பலி செலுத்தி அதை அந்த அந்த இதை கட் பண்ணி அத ரத்தத்தை வந்து பூசணும். நிலைக்கால்கள்ல அந்த எந்தெந்த நிலைக்கால்கள்ல எந்தெந்த வீட்டு நிலைக்கால்கள்ல அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டிருக்கோ அத பார்த்து அந்த சங்கார தூதன் அப்படியே விலகி அது கிட்ட வர மாட்டான். விலகி மற்ற இததான் பார்ப்பான். அதனால இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா வீடுகளிலும் என்ன பூசப்பட்டிருந்ததுன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்தது அவங்களுடைய நிலைக்கால்கள்ல, அவங்க வீடுகள்ல. அதனால அவங்க அந்த சங்காரம் வராதபடி அவங்கள பாதுகாத்து, அதே போல நம்ம வாழ்க்கையில கூட ஏதாவது தடைகள், போராட்டங்கள் வருதா, இந்த மாதிரியான வியாதிகள் நமக்கு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இராதபடி வியாதிகள் தடையா இருக்கலாம். ஏதாவது பிரச்சனைகள், மரணம், போராட்டங்கள் இந்த மாதிரி வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வீட்டின் நிலைக்கால்கள்ல பூசப்படணும். நம்ம வீட்டின் உள்ளும் புறமுமா, வீட்டை சுற்றிலும், வீட்டுல முழுவதுமா என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லும் போது தேவன் எல்லா தீமைக்கும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் அந்த முதல் தடை வந்து பார்வோனுடைய தடை. பார்வோன் வந்து அவங்க இருதயம் கடினப்பட்டு அவங்கள அனுப்ப மாட்டேன்னு சொல்லி சொல்லுவான். கடைசியில தலைப்பிள்ளை சங்காரம். அந்த பார்வோன் வீட்டுல இருந்து எல்லா அந்த ராஜ அரண்மனையில இருந்து மற்ற எல்லா எகிப்து மக்களுடைய எல்லா தலைப்பிள்ளைகளும் செத்து அந்த காலையில எழும்பும் போதே ஒரே கூக்குரல். உடனே அந்த கூக்குரல் சத்தம் கேட்டு இதுக்கு மேல எல்லா ஜனங்களும் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைக்க கூடாது, இப்பவே அனுப்புங்க அப்படின்னு நடு ராத்திரி
ராத்திரியோட ராத்திரியே அனுப்பி விட்டுருவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் குடுத்து நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அந்த நடு ராத்திரி இந்த சங்காரம் ஆனோடனே கிளம்புவாங்க. கிளம்பி அந்த எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது ஆண்டவர் அந்த வனாந்திரத்தின் வழியா அவங்கள கொண்டு போறார். வனாந்திரத்தின் வழியா கொண்டு போகும்போது அவங்களுக்கு நிறைய தடைகள் வருது. செங்கடல் தடையா வருது. செங்கடல் தடைய வருது. அந்த செங்கடல் தடையை பத்தி பார்க்கலாம். யாத்திராகமும் 14, 14, 15, 16 வாசிங்க. கர்த்தர் யாத்திராகமும் உங்களுக்காக 14, 14, 15, 16. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேலின் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இதுல ஏசப்பா சொல்றாங்க, இந்த செங்கடல் அவங்களுக்கு எதிரா வருது. பின்னாடி யார் வர்றான்னா பார்வோனுடைய சேனை அவங்கள பின்தொடர்ந்து வருது. பார்வோன் என்ன பண்றான், அந்த தலைப்பிள்ளை சங்காரம் ஆனா கூட அவனுக்கு என்ன இது, இந்த மக்கள் எப்படி அந்த செங்கடலை தாண்டி போயிருக்க முடியாது, எப்படியாவது அவங்கள பிடிச்சிடலாம்னு சொல்லி பின்தொடர்ந்து அவனுடைய போர் வீரர்களை அனுப்பி வைக்கிறான் பார்வோன். அவனுடைய வீரர்கள் பின்னாடி தொடர்ந்து வர்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டே இருக்காங்க. போயிட்டு முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. எந்த பக்கம் போறது? 6 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. அப்போ எல்லாரும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை இந்த சமுத்திரத்தை கொல்றதுக்கா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மோசேட்ட எல்லாரும் சண்டை போடுறாங்க. நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மோசே ஆண்டவரை நோக்கி முறையிடுறான். ஆண்டவர் அப்ப என்ன சொல்றாங்க, ஏசப்பா நீ என்ன பாத்துட்டு இருக்க, கோலை நீட்டி அந்த செங்கடலை 2ஆ பிளந்து விடு அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பாவே அந்த செங்கடலை பிரித்து விடுறாங்க. மோசே கோலை நீட்டும் போது ஏசப்பா அந்த கீழ் காற்ற வர பண்ணி செங்கடல் 2ஆ பிரிந்து அப்படி நிக்குது. நடுவுல உலர்ந்த தரை. உலர்ந்த தரை. மண்ணு தண்ணி இருந்துச்சுன்னா ஈரமா தான் இருக்கும். ஆனா அந்த இதுல உலர்ந்த தரையா அப்படி மாற்றி அவங்க அந்த கடல் 2 இதுக்கும் நடுவுல போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போக ஆண்டவர் அந்த இடத்துல தடைய விலக்கி அவங்களுக்கு பாதை உண்டு பண்ணுகிறார். வழி, நம்முடைய தேவன் வழி இல்லாத இடத்துல கூட வழியை உண்டாக்குகிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன். அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதான் இந்த யோபு 42:2 பார்த்தனா, தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏசப்பா பிளான் போட்டு வச்சது என்ன நடக்கணும்னு இருக்கோ அது யாராலும் தடுக்க முடியாது. தேவனை தடுப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. ஆண்டவர் நினைக்கிறத அவர் செய்தே தீர்வார். அவர் செய்த நினைத்தது தடைப்படாது. இப்ப நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வருது. ஆனா ஏசப்பா நமக்காக ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, திட்டம். அந்த திட்டம் கண்டிப்பா நிறைவேறும். எந்த தடை வந்தாலும் எதுவும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. எந்த தடையும் வராதபடி தேவன் தடைகளை நீக்கி போடுகிற தேவனா இருக்கிறார். அதான் மீகா 2:13 வாசிங்க. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ எங்கேயாவது போறோம், ஏதாவது இடங்களுக்கு பிரயாணம் பண்ணும்போது கூட நமக்கு விரோதமா வருகிற எல்லா தடைகள், பிரச்சனைகள், எல்லா விபத்து, ஆபத்துகளுக்கு விலக்கி
தேவன் முன் செல்லும் போது தடைகளை நீக்கி போடுகிற தேவனா இருக்கிறார். அப்படிதான் அந்த செங்கடலுக்கு முன்னாடி ஏசப்பா வந்து அக்கினி ஸ்தம்பமா மேக ஸ்தம்பமா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி போகும்போது அவங்க பின்னாடி என்ன பண்றது, அந்த செங்கடல் பிரிந்து அந்த உலர்ந்த தரையில இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி தொடர்ந்து அதே அந்த வழியில அந்த உலர்ந்த தரை இருக்குல்ல, அந்த செங்கடல் நடுவுல பின்னாடியே பார்வோன் சேனை தொடர்ந்து வருது. உடனே ஏசப்பா என்ன பண்றாரு, அக்கினி தூணா இருந்த அந்த அக்கினி ஸ்தம்பமா இருந்த தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இஸ்ரவேல் சேனை போகுதுல அதுக்கு பின்னாடி வந்துடுறாரு. அந்த எகிப்து எகிப்து போர் வீரர்களுக்கு முன்னாடி இந்த ரெண்டுக்கும் நடுவுல யாரு போறா, அக்னியின் தேவனாய் தேவன் அந்த இடத்துல வந்து கலங்கடிக்கிறார். அவங்களுக்கு ஒரு பயம் நடுக்கம் வருது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடாதபடி தேவன் பாதுகாக்கிறார். நம்மை கூட தேவன் கண்மணி போல பாதுகாக்கிறார். அவருடைய உள்ளம் கையில வைத்து நம்மளை பாதுகாக்கிறார். அவருடைய உள்ளம் கையில இருந்து பிதாவின் கையில இருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லைன்னு போட்டிருக்கு. அதனால எந்த ஆபத்துகளோ எந்த இது வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கிட்ட சொல்றாரு, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அந்த செங்கடல் பிரிக்கும் போது நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு போராட்டம். ஏன்னா அந்த கடலுக்குள்ளதான் பிசாசே ராஜ்யம் போட்டு இருக்குது. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தல எல்லாம் பாக்குறோம், கடல்ல இருந்து ஒரு மிருகம் வந்துச்சுன்னு பாக்குறோம். அப்படிதானே, கடல்ல தான் அந்த வலு சர்ப்பமே, அந்த டிராகன், அது வந்து கடல்ல தான் அதோட ராஜ்யமே போட்டிருக்கு இப்போதைக்கு. கடல்ல போட்டு அது அங்க இருந்துதான் வருதுன்னு நம்ம வெளிப்படுத்தல பாக்குறோம். கடல்ல இருந்து மிருகம் அந்த வருது அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 74:13 படிங்க. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஜலத்தில் உள்ள அந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தது எங்க, செங்கடல்ல தானே. அததான் அந்த தாவீது ராஜா ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வல்லமையினால செங்கடலை ரெண்டா பிரிக்கிறாரு. அந்த ஜலத்தில் உள்ள கடல்ல இருக்கிற வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர்னு போட்டு, வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைக்கிற தேவன். இப்போ வந்து அந்த பிசாசோட எல்லாம் நம்ம பெரிய பிசாசோட ஏசப்பாவே யுத்தம் பண்ணுவாங்க. அது இன்னொரு வசனத்துல பாக்கலாம். ஏசாயா 27:1 வாசிங்க. ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இதுல என்ன போட்டிருக்கு, லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பு, லிவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தினால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அப்போ இந்த வலு சர்ப்பம், லிவியத்தான் லிவியத்தான் அப்புறமா டிராகன் ஒண்ணு இந்த வரும், டிராகன் போட்டிருக்கோம். இங்கிலீஷ் பைபிள்ல வார்த்தை டிராகன் போட்டிருக்கு. அந்த டிராகன், வலு சர்ப்பம், லிவியத்தான், அது எல்லாமே யார் யுத்தம் பண்ணுவான்னா ஏசப்பா தான் யுத்தம் பண்ணுவான். இந்த யோபுக்கு அந்த மாதிரிதான் ஒரு தடை வந்துச்சு. ஏன்னா யோப சுற்றி ஏசப்பா வேலி அடைத்திருந்தாங்க. அவன் உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பயங்கரமான போராட்டத்தை கொண்டு வரும். ஏன்னா அப்படி நம்மளை பத்தி இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசுன்னு சொல்லியிருக்கு. அவன் எப்பொழுதும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். பரலோகத்துக்கே போய் குற்றம் சாட்டுவான். தேவ சமூகத்துல நின்று அங்க போய் குற்றம் சாட்டிட்டே இருப்பான். அப்போ வந்து எப்படா இவங்க வாழ்க்கையில நுழையலாம், போராட்டத்தை பிரச்சனையை கொண்டு வரலாம்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். அப்படிதான் யோபுவை பார்த்துட்டே நான் ஏசப்பா கேக்குறாங்க, அவன் தேவ சமூகத்துல பரலோகத்துல வந்து நிக்கிறானா, அந்த பிசாசு வந்து நின்னு கேட்டுச்சான், நான் நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்டவனே, ஏசப்பா கேட்டவனே அவன் சொல்றான், நான் உலகம் முழுசையும் சுற்றி வர்றேன் அப்படின்னு சொல்லு, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த யோபு இப்படி உத்தமமா இருக்கானா, இவன் எப்படியாவது அந்த நரக ராஜ்யத்துக்கு இழுத்துடணும்,
இந்த பிசாசு ராஜ்யத்துக்கு இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ள எப்படியாவது நுழையலான்னு பார்க்க. ஆனா ஏசப்பா என்ன வேலி போட்டிருக்காங்க, ஒரு பாதுகாப்பு வேலி போட்டிருக்காங்க அவனை சுற்றிலும். யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைத்திருந்தார். அப்போ அவன் சொல்றான், நீங்க அவனை வேலி அடைத்து வச்சிருக்கீங்க, நான் அவனை சோதித்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அவருடைய அனுமதி கேட்டுதான் பிசாசு கூட நம்மள சோதிக்கிற வரும். அந்த மாதிரி சோதிக்க வந்த பிசாசு தான் யோபுல நீங்க பாத்தீங்கன்னா லிவியத்தான பத்தி எழுதியிருக்கும். அந்த லிவியத்தான்ங்கிற பெரிய இது இப்போ பிசாசு உடைய இதுலயே இப்போ பலு சர்ப்பம், அப்புறமா டிராகன், இந்த மாதிரி எசபேல் அப்படி நிறைய இருக்கும். அது அந்த ஹையர் இதுல இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே நிறைய குட்டி பிசாசுகள் இருக்கும். இந்த இது வந்து பயங்கரமான போராட்டம். இத வந்து ஏசப்பா தான் அதுக்கு நின்னு அந்த போராட்டத்துல இருந்து விடுதலையை தருவாரு. அப்படி யோபுக்கு வந்து அவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். வாயில இருந்து எந்த இதுவும் சொல்லாதபடி ஆண்டவர் அவன உத்தமமா இருப்பான். அப்படி அமைதியா இருக்கும்போது அவரே யுத்தம் பண்ணுவாரு. ஏசப்பாவே யுத்தம் பண்ணுவாரு. இந்த மாதிரியான பிசாசை எப்படி யுத்தம் பண்றாரு? ஏசாயா 27:1 சொன்ன மாதிரி, அக்காலத்திலே கர்த்தர் லிவியத்தான் எனும் நீண்ட பாம்பை, லிவியத்தான் எனும் கோணலான சர்ப்பத்தையே, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்துல இருக்கிற வலு சர்ப்பத்தையும் கொன்று போடுவார். அந்த பிசாசோட யுத்தம் பண்றது அவர் பட்டயத்தோட ஏசப்பாவே வந்து யுத்தம் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து தேவ தூதர்கள் யுத்தம் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி இருக்கு. சில சின்ன பிசாசு ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ள இருக்கிறத வந்து இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லி விரட்டும் போது போயிருது. ஆனா இந்த மாதிரியான ஒரு போராட்டம் பிரச்சனை வரும்போது ஏசப்பாவே வந்து யுத்தம் பண்ணுவாங்க. இது மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு வாட்டியும் நடந்திருக்கு இந்த மாதிரி போராட்டம். இப்போ ரீசென்ட்டா இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை இப்ப வந்து நடந்து இப்போ ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை ஆக்கிட்டாங்க. அந்த பிரச்சனை கூட அதே மாதிரிதான். நான் வந்து ஜூட் ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். ஏன்னா நான் வந்து குழந்தை பிறக்கும்போதே வந்து என்னோட உயிர் போற மாதிரி இருக்கும்போது உயிர் போற மாதிரி இருக்கும்போது என்னுடைய குழந்தை எனக்கு பிறந்திருக்க குழந்தை என்னையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடு என் மைண்ட்ல சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்லிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஏசப்பா. அப்போ ஒப்பு கொடுத்துட்டேன். எனக்கு பிறந்திருக்கிற என்ன குழந்தைன்னு கூட தெரியாது. ஒப்பு கொடுத்துட்டேன். என்னையும் என் குழந்தையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் வந்து அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு உயிர் வந்துச்சு. அதனால இந்த பையனுக்கு விரோதமாகவும் அவனையும் நான் விடாம ஏசப்பா பிள்ளையா உருவாக்கணும். அதனால என்ன பண்ணுவேன்னா, முன்னாடிலாம் வந்து இப்பவும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏஞ்சல் டிவில சிறுவர் முகாம் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இந்த ஏப்ரல், மே லீவ்ல தான் நடக்கும். 5 டேஸ் நடக்கும். அந்த மாதிரி அந்த கூட்டத்துக்கு வந்து நான் கூட்டிட்டு போயிருவேன். கூட்டிட்டு போயிருவேன். எங்களுக்கும் அங்க பிரேயர் இருக்கும். நல்லா எப்படி ஜெபிக்கணும், உங்க பிள்ளைங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும் எல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. அப்படி நான் ஒரு வாட்டி போயிருக்கும்போது, அப்போ ஒரு 8 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜூடுக்கு. 8ஆ 9ஆ எனக்கு சரியா தெரியல. அப்போ சின்ன பையன் தான். அவன கூட்டிட்டு போயிருக்கேன். எங்க தம்பி வீட்ல நாங்க சென்னையில தங்கிருவோம். தங்கிட்டு நைட்டு அங்க தங்கிட்டு காலையில போயிட்டு, காலையில அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவோம். ஈவினிங் வர இருக்கும். அப்புறம் நைட்டு எங்க தம்பி வீட்ல வந்து தங்கிருவோம். அப்படி 5 டேஸ் மீட்டிங் இருக்கும். அப்போ வந்து நான் அன்னைக்கு ஒரு நாள் அப்பதான் ஃபர்ஸ்ட் டே போயிருக்கோம். அவங்க புக் குடுத்துருக்காங்க. அந்த புக்ல என்ன எழுதியிருக்குன்னா, மிருகத்தின் முத்திரைன்னு போட்டிருக்கு. என்னப்பா எப்பவும் பரிசுத்தாவின் முத்திரை பெற்றாதான் நம்ம பரலோகத்துக்கு போ முடியும். அந்த மாதிரி தானே சொல்லிக் குடுப்பாங்க. இவங்க என்னன்னா மிருகத்தின் முத்திரைன்னு குடுத்துருக்காங்க. இத வச்சு என்னத்த சொல்லிக் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மிருகத்தின் முத்திரையா? அப்ப இத வச்சு என்ன சொல்லிக் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நினைச்சுட்டு யோசிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். ஜூடும் படுத்திருக்கான். நானும் படுத்துட்டேன் நைட்டு. நைட்டு 10 எத்தன மணின்னு தெரியல. ராத்திரி படுத்துட்டோம் நாங்க. படுத்த உடனே ஜூட் வந்து என்ன சொல்றான்னா, "ஆ அம்மா எனக்கு ஏதோ ஏதோ நடமாடுற மாதிரி இருக்கு. ஏதோ பயமா இருந்த மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்றான். "ஜோம்னுங்க" அப்படின்னு சொன்னோனே, அவன் படுத்து தான் இருக்கான். நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ நான் எழுந்து ஜோம்ன ஆரம்பிச்சுட்டேன். பிரேயர் பண்ண உடனே எனக்கும் ஏதோ இதா இருக்கிற மாதிரி ஆவியில நமக்கு தெரியும்ல. ஏதோ போராட்டம், ஏதோ ஒரு இது நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முட்டங்கால் போட்டு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஜூட் சொல்றான், "ஏம்மா நீங்க அந்நிய பாஷையிலே பிரேயர் பண்ணா எனக்கு நல்லா தூக்கம் வருது. நான் அப்படியே தூங்கிடுறேன்ட்டு" அவன் அப்படியே தூங்கிட்டான்.
நான் வந்து அப்படியே அந்நிய பாஷையில கை ரெண்டையும் உயர்த்தி அப்படியே பிரேயர் பண்ணிட்டே இருக்கேன், கை உயர்த்தி. எனக்கு துணைக்கு யாருமே இல்ல ஏசப்பா, நீங்க மட்டும்தான், உங்க கரத்தை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா உங்க கரத்தை பிடிச்சுக்கிறேன், நீங்க எனக்கா யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்நிய பாஷையிலேயே தான் ஜெபிக்கிறேன். அப்பவே அவங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க எங்களுக்கு கத்து கொடுத்திருந்தாங்க அந்த ஏஞ்சல் டிவில. அப்ப வெறும் அந்நிய பாஷையிலேயே பிரேயர் பண்ணிட்டே இருக்கேன். 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி 3, 4 மணி விடிய காலம் வரை அப்படியே பிரேயர் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ பண்ணிட்டே இருக்கும்போது தான் நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது விடவே இல்லை. அப்படி பிரேயர் பண்ணிட்டே இருக்கேன். ஜெபிக்க 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 இந்த ஒரு 3, 4 மணி விடிய காலம் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒரு மிருகத்தை ஈட்டிய வச்சு அப்படி குத்துனா எப்படி இருக்கும், ஒரு பட்டயத்தை வச்சு, பட்டயம்னு அப்படி நீட்டமா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி யாருன்ட்டு எனக்கு கண்ணுக்கு தரிசனத்துல தெரியல. எனக்கு சத்தம் கேக்குது காதுல. இப்போ ஒரு மிருகத்தை அப்படி பட்டயத்தால குத்துனா அது அப்படி அலறிட்டு அலறிட்டு போகும்ல, அப்படி காதுல அலறிட்டு அப்படி ஓடுன மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த அந்த சத்தம் கேட்டு ஓடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் தூங்கவே ஆரம்பிச்சேன். விடிய காலம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்கிட்டு திரும்ப ரெடியாகி நாங்க போயிட்டோம். அங்க கூட நாங்க இப்ப சொன்னேன் அந்த இதுல பேரண்ட்ஸ் எல்லாம் பிரேயர்ல இருக்கும்போது அந்த நடத்துறவங்ககிட்ட சொன்னப்போ அதுக்காக அவங்க எல்லாரும் பிரேயர் பண்ணாங்க. இந்த மாதிரி தடைகள் வர வர கொண்டு வர்றது அப்படின்னு. அது என்னன்னா அந்த வலு சர்ப்பத்தை, அந்த டிராகனை தான் அந்த டிராகன் சவுண்ட் மாதிரிதான். நான் பின்னாடி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த சவுண்ட் வந்து இந்த மாதிரி தான்ட்டு நான் கண்டுபிடிச்சேன், டிராகன் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னே ஒரு பிசாசுடைய சத்தம்ட்டு இருக்குது, ரிங் டோன்ல எதுலயோ பார்த்தேன், அந்த இதுல இருந்துச்சு. அந்த மாதிரி ஏசப்பாவே பட்டயத்தினால குத்தி யுத்தம் பண்ணுவாங்க. அப்படி நம்ம அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது இயேசுவே யுத்தம் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம தடை என்னன்னு பார்க்கலாம். அடுத்து அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருந்தாங்க. அமலேக்கு மக்கள் வந்து அவங்க வழியில போகும்போது தடை. யாத்ராகமம் 17:10-15 வாசிங்க. யாத்ராகமம் 17:10-15. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசே நோக்கி, இதை நினைவு கூறு பொருட்டே நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமலேக்கியர்கள் விரோதமா யுத்தம் பண்ண போறாங்க. யோசுவா யுத்தம் பண்ண போறாரு. யோசுவாவும் போர் வீரர்களும் யுத்தம் பண்ண போறாங்க. மோசே என்ன பண்றாரு, மலைக்கு ஏறுறாரு. மலையில ஏறி அந்த ஆரோனும் கூட போறாங்க. கைகளை உயர்த்தி அவங்க ஜெபிக்குமா, கைகளை உயர்த்தி இருக்கிறாரு. அவரு கை உயர்த்தி இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா வந்து வின் பண்றாங்க அமலேக்கியரை. ஆனா கை கொஞ்சம் தாழ்ந்துச்சுன்னா என்ன பண்றாங்க, அந்த அமலேக்கியர்கள் வின் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம கை உயர்த்தி ஜோம்னும் போது ஒரு வல்லமை இருக்கு. கைய வந்து தேவனுக்கு நேரா அப்படி ஏறெடுக்கிறோம். சங்கீதத்துல கூட இருக்கும், என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்தி பலி செலுத்துற மாதிரி, ஒரு பலி செலுத்துற மாதிரி தேவனுக்கு நேரா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கிறோம், அவரை பிடித்து கொள்கிறோம். இப்போ அந்த நான் இது ப்ரே பண்ணும்போது கூட சொன்னேன், கையை உயர்த்தி ஆண்டவரே நான் உங்களை பிடிச்சிக்கிறேன், எனக்கு துணைக்கு யாருமே இல்லை, இங்க கூட சேர்ந்து ப்ரேயர் பண்றது கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி கரத்தை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது தேவன் யுத்தம் பண்ணுவாரு. இந்த பூமியில ஒரு சரீரம் பிரகாரமான ஒரு யுத்தம் நடந்தா கூட வான மண்டலத்துல அந்த பிசாசோட ஒரு யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் எல்லா இதுக்குமே நடக்கும். இப்போ இஸ்ரவேல் நாட்டுல யுத்தம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி யுத்தம் நடக்கும் போதும் வான மண்டலத்திலயும் யுத்தம் நடக்கும், ஆவிக்குரிய மண்டலத்திலயும் யுத்தம் நடக்கும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில உள்ள போராட்டங்களுக்கு எல்லாம்
ஆவிக்குரிய மண்டலத்துல வின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மாம்ச மண்டலத்திலேயே நமக்கு அதுக்கு அந்த காரியம் அந்த தடை வந்து மாறி போயிடும். அப்படிதான் வந்து இதுல வந்து மோசே கையை உயர்த்தும் போது அவங்க வந்து வின் பண்றாங்க. அதனாலதான் நம்ம கையை உயர்த்தி ஜெபிக்கணும். கை உயர்த்தி ஜெபிக்கும் போது தேவன் கை உயர்த்தி ஜெபிக்கும் போது தேவனே வந்து யுத்தம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் வாசிங்க இந்த 14 வசனத்துல வாசிங்க, 14, 15, 16ல அதே வசனம். யாராவது ஒருத்தர் 14 வாசிங்க. யாத்திராம் 17, 14, 15, 16. யாத்ராகமம் 17 அக்கா நோக்க சொல்லுங்க. ஆமா, 17, 14, 15, 16 பின்பு வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி வாசிங்க முதல்ல சிஸ்டர் வாசி. 14 தானே சிஸ்டர்? பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா என்று பெயரிட்டார். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் சரீரத்தில் யுத்தம் நடக்கும் என்றான். இதுல என்ன பண்ணிருக்குன்னா, மோசே என்ன சொல்றாரு, அந்த இதெல்லாம் யுத்தம் பண்ணி முடிச்ச உடனே அப்புறமா மோசே என்ன சொல்றாரு, அந்த யுத்தத்துலதான் அப்போ என்ன பண்றாரு, யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், அந்த பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகளில் கேட்கும்படி வாசி. யோசுவாவுடைய செவியில காதுல கேட்கும்படி அந்த முந்திலாம் அந்த அவங்க நியாயப்பிரமாணத்தை தானே கை கொள்வாங்க. 10 கட்டளைகள் 10 கட்டளை வந்து அவங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படல. அந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னு இருக்கும். அந்த புத்தகத்துல எழுதி எழுதி வைப்பாங்க. தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் என்னென்ன செஞ்சாங்க அத வந்து சத்தமா வாசின்னு சொல்றாங்க. அதுக்குதான் நம்ம இந்த பைபிளை வந்து என்ன பண்ணுவோம், சத்தமா நம்ம காது கேட்கிற மாதிரி வாசிக்கணும். காது கேட்கிற மாதிரி வாசிக்கும் போதுதான் சில பிசாசு வந்து ஓடி போகும். வசனத்தை கேட்கும் போது சில பிசாசு வந்து ஓடி போகும். சவுண்டா படிக்கும் போது யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருத்தினால் முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி, இத நினைவு கூறும் பொருட்டு கையை உயர்த்தி அந்த கை உயர்த்தி இருக்கும் போது அவங்க வின் பண்ணாங்கல்ல இஸ்ரவேல் ஜனங்கள், அதை எல்லாத்தையும் எழுதி வச்சு அவங்க பின்னாடி வர்ற சந்ததிகள்லாம் இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இதெல்லாம் எழுதி வச்சு இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. ஒவ்வொன்னையும் அவர் எழுதி வச்சிருந்த அந்த மோசே வந்து என்னென்ன அற்புதங்கள் அடையாளம் நடந்துச்சு அதெல்லாம் எழுதி வைக்கிறாரு. அப்ப இந்த இதெல்லாம் எழுதி வாசிக்கிறாங்க. அந்த காது கேட்கிற மாதிரி வாசிக்கணும். அப்பதான் சில போராட்டங்கள் வந்து சரியாகும். அது வந்து ஒரு வசனத்துல இருக்கு, வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4, 5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 10, 4, 5. 2 கொரிந்தியர் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களா இருக்கிறோம். இதுல வந்து நம்முடைய போர் ஆயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளதா இருக்குது. தேவ பலன் எனது ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்கிற ஆவியின் போராட்டங்களை எல்லாம் முறியடிக்கிற பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அது அந்த வசனத்தை நம்ம சவுண்டா வாசிக்கும். என்னது கேக்குது சிஸ்டர்? கேக்குது. எனக்கு கேட்கல. திடீர்னு என்ன கேட்கலையா செல்வி? எனக்கும் கொஞ்சம் மெதுவாதான் கேக்குது, எதுக்குன்னு தெரியல. நீங்க பைபிள் வாசிக்கிறது எனக்கு மெதுவா கேக்குது.
நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்கள்னு எனது தடைகள், அந்த தடைகளை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை எல்லாம் எப்படி ஆவினால ஜெபம் பண்ணிதான் அந்த தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்க முடியும். அதே போல தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமை, நம்ம சில நேரம் சில போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது அப்படி தேவன் மேல அப்படி நமக்கு அன்பு இல்லாத மாதிரி சோர்ந்து போய் அப்படி என்னடா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு தேவனுக்கு விரோதமாய், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் நம்ம மேட்டிமையா இருக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல, ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணாலும் அந்த மாதிரி எண்ணங்களை பிசாசு கொண்டு வருவான். அந்த எண்ணத்தெல்லாம் நிர்மூலமாக்கி எந்த எண்ணம் நமக்கு சிந்தனைகள் அப்படியே அங்கங்க போகும், கோபங்கள், பொறாமை, பெருமை, அப்புறம் இச்சை எல்லாம், அந்த எண்ணத்தை எல்லாம், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுத்தி, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அந்நிய பாசையில ஜெபிக்கும் போது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தைகள் எல்லாம் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தேவன் வந்து அதெல்லாம் அப்புறப்படுத்துகிறார். இந்த சில ஆட்கள் வந்து அந்த மந்திர கட்டு அப்படி வந்துச்சுன்னா, மந்திர கட்டு அப்படி பண்ணாங்கன்னா சிந்தனையெல்லாம் கட்டிடுவாங்க. சிந்தனையெல்லாம் சிந்திக்க முடியாதபடி அவங்க வேற உலகத்துல இருந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க ஆத்மா சிறை பிடிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது போராட்டத்துல அவங்க காதுல பேசினா கேட்காது, அவங்க வேற ஏதோ சத்தங்களை கேட்டுட்டு அப்படி இருப்பாங்க. கண்ணும் பாக்குறது அவங்கள இந்த பிசாசு அந்த மாதிரி வர்ற அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வசனத்தை சத்தமா வாசிக்கணும். சத்தமா வாசிக்கும் போது, இல்லதுன்னு உங்களுக்கு வாசிக்க முடியாட்டா கூட பக்கத்துல இருக்கிறவங்கள வாசிங்கன்னு சொல்லும் போது இந்த வசனத்தை கேட்கும் போது அந்த சிந்தனையில இருக்கிற அரண்களை உடைக்கிறாங்க. காதுல கட்டி வச்சிருக்கிற அரண்கள் உடையும். அப்படிதான் அந்த பைபிள் வசனம் எல்லாமே அப்படிதான். சில வசனங்களை கேட்கும் போது சாத்தான் ஓடி போயிடுவான். வசனத்தை கேட்கும் போது அதால இருக்க முடியாது. ஏன்னா வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் அக்னியா இருக்குது. அது அந்த யாருக்கு எலிசாவுக்கு எலும்புக்குள்ள அக்னி அடைப்பட்டு இருந்துச்சுல, அப்படி அந்த வார்த்தை வந்து அப்படி எலும்புக்குள்ள அடைப்பட்டு இருக்கும். நம்ம வசனம் வந்து வாசிக்க 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 நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் அது அக்னியா பாயுது. அது ஆவியாயும் ஜீவனா இருக்கு. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது வசனம். அதனால இந்த வார்த்தையில ரொம்ப வல்லமை இருக்கு வசனத்துல. ஏன்னா இது ஏசப்பாவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா சாத்தானுடைய கிரியைகள், அரண்களை எல்லாம் உடைக்கிறதா இருக்குது. அப்படி இந்த இது வந்து எல்லா எண்ணத்தையும் அப்படியே, அதான் இன்னொரு வசனத்துல வரும், இந்த தேவனுடைய வார்த்தையானது அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாயும் வல்லமையாயும், அது வந்து ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் பிரிக்கிறதா இருக்கிறது. எல்லாத்தையும் அது சிந்தனைகளை எல்லாம் வகையறுக்கிறதா இருக்குது. இது என்ன சிந்திக்கிறாங்க, இவங்க எப்படி என்ன இன்டென்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த பார்த்துட்டே இருப்பாரு. இந்த வார்த்தை வந்து நம்மள அப்படியே சுத்திகரிக்குது, நம்மளுடைய சிந்தனையை சுத்திகரிக்குது, ஆவி, ஆத்மா, சரீரத்தெல்லாம் சுத்திகரிக்குது. பொல்லாத பிசாசின் கட்டி வச்சிருந்த அந்த கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாக்குகிறதா இருக்குது. அதனாலதான் அந்த யோசுவாவுக்கு அந்த வாசிக்க சொல்றாங்க, எல்லாத்துக்கும் வாஸ்து காமிக்க சொல்றாங்க. இத புத்தகத்துல எழுதி வாசிக்கணும். இந்த வசனத்தை வந்து நம்ம சத்தமா வாசிக்கணும். சவுண்டா வாசிக்கும் போது நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து சரியாயிரும். அதுக்கப்புறம் 15-16 வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும்னு போட்டு. ஏன்னா கர்த்தரின் யுத்தம் தான் நடக்கும். அதுல அமலேக்கின் கை தலைமுறையா கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா வருதான். சிங்காசனத்துக்கு விரோதமா யார் வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த எசேக்கியல்ல வரோம், பாத்திருக்கீங்களா? அந்த பிசாசு ஃபர்ஸ்ட் வந்து அந்த லூசிபர் வந்து எங்க இருந்தான்னா ஏசப்பாவுக்கு முன்னாடிதான் ஆராதனை செய்து கொண்டிருந்தான். அந்த அக்கினி கற்கள் நடுவுல அவன் ஆராதனை செய்து பாடிக்கிட்டே துதித்து கொண்டிருப்பான். அப்போ வந்து அவனுக்கு என்ன சிந்தனையில வரும், நான் அவருடைய சிங்காசனத்துக்கு மேல சிங்காசனம் போட்டு உட்காருவேன் அப்படின்னு சொல்லும். அந்த பிசாசு தான் இங்க வந்திருக்கு பாருங்க, அமலேக்கு. அதான் தலைமுறையா அது வந்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய்
விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறையாக அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் பட்டயத்தோடு இறங்கி வருவார். நீங்க வெளிப்படுத்தல்ல வாசிங்க ஒருத்தர். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வரை வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பற்றித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1220 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இதுக்கப்புறம் இதுல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியா இருந்த போது பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். வேறொரு அடையாளம் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டு 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பமானது. இது இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தா டிராகன்னு போட்டுக்கோம். அந்த டிராகன் எதுக்கு விரோதமா வருதுன்னா, இப்போ நம்ம பிள்ளைகளையோ நம்ம குடும்பத்துல நம்ம கணவனையோ உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஏசப்பாவுக்காக அவங்கள உருவாக்குறோம், ஜெபிக்கிற கூட்டு போறோம், அவங்கள அபிஷேகம் பெற்றுக்கன்னு சொல்றோம். அப்படி உருவாக்குறோம்னா யாரு நிப்பான்னா அந்த டிராகன் நிப்போம். ஏன்னா இவங்களை உருவாக்குறா, இவங்க நிறைய பேரை உருவாக்குறாங்களே, இவங்க நிறைய இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விரோதமா இந்த டிராகன் பிசாசு நிக்குது. அப்போ கர்த்தர் யுத்தம் பண்றார். வானத்துல யுத்தம் நடக்கு. வானத்துல மிகாவேல் தான் யுத்த தூதர். மிகாவேலும் அவனோட சேர்ந்து நிறைய யுத்த தூதர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி அதை கீழே தள்ளிடுறாங்க. வானத்தில் அது இருந்த இடமும் காணப்படாம போயிடுச்சு. அடுத்து 9ஆம் வசனத்துல பாருங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்படி கீழே தள்ளப்படுறது. அந்த குழந்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க 14ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:15. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமான போஷிக்கப்பட்டதாய் வனாந்தரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகில் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமென். இதுல 12ஆம் வசனம் வாசிங்க. அந்த 13 வாசிங்க. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தின. அந்த பிள்ளை
அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு வரும். அது எந்த இடத்துலன்னு தெரியல. இதுலதான் வரும் இந்த அதிகாரத்துல. அப்போ அந்த பிள்ளைய நம்ம தேவனுக்காக உருவாக்கும் போது அது வந்து நிக்குது அப்படி. அப்ப அதே போல இத வந்து இந்த ஸ்திரீய வந்து இன்னொன்னுக்கு ஒப்பிடுவாங்க, சபைக்கு ஒப்பிடுவாங்க. சபை வந்து நம்ம எல்லாத்தையும் உருவாக்குது. அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போறோம். அதனால நமக்கு விரோதமா இந்த பிசாசு வந்து அந்த சபைக்கு விரோதமா இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் சபையை உடைக்கிறது, சபையில போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்படியே வருது. ஏன்னா இந்த சபைக்கு விரோதமாவும் எழும்பி நிற்குது. ஏன்னா நம்ம எல்லாம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து தேவனை ஆராதிக்க போறோம். அதனால அந்த பிசாசுக்கு தாங்க முடியாம இந்த மாதிரி நம்ம யார் யார உருவாக்குறோம், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய கூட பிறந்தவங்கள, இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவன், அப்படி யார் யார உருவாக்கணும், நமக்கு தெரிஞ்சவங்கள, சபையில உள்ளவங்க அப்படி உருவாக்கும் போது இந்த அவங்கள தேவனுடைய பிள்ளைகளா நம்ம உருவாக்கும் போது இந்த இந்த பிசாசு வந்து நிக்குது. ஏன்னா அது வந்து சிங்காசனத்துக்கு விரோதமா வரும். அந்த குழந்தை வந்து சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு வரும். சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு வரும். அது எந்த இடத்துல வந்துச்சு வாசிச்சிட்டீங்களான்னு தெரியல. 5 தானக்கா? இல்ல இருக்கு. சகல 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். எனக்கு அது சரியா கேட்க மாட்டேங்கா. 5ஆம் வசனம் வாசிங்க. அதுதான். சகல சகல ஜாதிகளையும் ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த குழந்தை பெற்ற உடனே, அந்த குழந்தை பிறந்த உடனே ஏசப்பா மேல எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆண் பிள்ளையை எடுத்துக்கிட்டு அது வந்து சிங்காசனத்தின் இடத்திற்கு, தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ இந்த நம்ம அங்க இருந்தோமே பரலோகத்துல ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேல ஏறுவேன்னு நினைச்சோம். அப்படி எசேக்கியேல்ல வரும். மேல சிங்காசனம் போடுவேன்னு சொல்லிட்டு அந்த பிசாசு நினைக்கும். அந்த மாதிரி நினைச்சோம். இந்த இந்த மக்களை போய் ஆண்டவர் அங்க வைக்கிறாங்களே, நம்ம எல்லாம் சபையில உருவாக்கப்படுறோம். உருவாக்கப்பட்டு அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறோம். எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட போறோம்னு யார் யார் மேல முத்திரை போட்டிருக்காங்க ஆண்டவர், பரலோக பரிசுத்தாவின் முத்திரை போட்டிருக்காங்க, யார் யார் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு விரோதமா இது வந்து வந்து நிக்குது. அப்போ வந்து ஏசப்பாவும் தூதர்களும் தான் யுத்தம் பண்ணி நம்ம ஜெபத்தை விட்டுறக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படி ஆண்டவரே வந்து யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணும்போது அதுல இருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இந்த மாதிரியான போராட்டங்கள், பிரச்சனையில இருந்து. அடுத்து வந்து வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்துல அடுத்து ஆசரிப்பு கூடாரம்லாம் அந்த யோர்தான் வந்து அவங்களுக்கு தடையா இருக்குது. யோசுவா 3:13 யோசுவா 3ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. யோர்தான் தடையா வருது அவங்களுக்கு. யோசுவா 3 எத்தனாவது 3ஆம் அதிகாரம் 13 வரை. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரை. கேக்குதா? சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரில் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமாதான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். இதுல வந்து யோர்தான் வந்து இவங்களுக்கு தடையா இருக்குது. யோர்தான் தடையா இருக்கும்போது என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த உடன்படிக்கை பெட்டி, அப்போ ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் பண்ணிட்டாங்க. இது யோசுவாவுல வருது. அதனால ஆசரிப்பு கூடாரத்துல இருந்துதான் ஆண்டவர் பேசினாங்க அப்படிதானே. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியில ஒரு மேகம் போட்டு ஒரு மகிமை இருக்கும். அதுல இருந்து
மோசையோட பேசுவார் தேவன். ஆசரிப்பு கூடாரம் வந்த பிறகு எதுல இருந்து பேசுவார்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க உடன்படிக்கை பட்டியில இருந்து தேவன் பேசினார். அது உள்ள மகிமை இருந்துச்சு, தேவ மகிமை இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பட்டி எங்கெல்லாம் தூக்கிட்டு போறாங்களோ அங்க தேவன் அற்புதத்தை செய்கிறார். அதான் அந்த யோர்தான்ல அந்த உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு ஆசாரியர்கள் முன்னாடி போறாங்க. முன்னாடி போனோடனே அவங்க கால் பட்ட உடனே அந்த யோர்தான் விலகி நிக்குது, அப்படி குவியலா விலகி வழி விடுது. ஏன்னா தேவனுக்கு முன்பாக எல்லா கடலும் ஆறும் எல்லாம் விலகி ஓடும், பின்னிட்டு ஓடும் தேவனை பார்த்தா. ஏன்னா அவர் உருவாக்குனது, அவருடைய வார்த்தையினால உருவாக்கப்பட்டது. கடல், சமுத்திரம், தண்ணி, மரம் எல்லாமே அவருடைய வார்த்தை கேட்டனா அது தேவ மகிமை அங்க அந்த பெட்டியில இருக்கு, அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியில. அதனால தேவ மகிமை இருக்கிற இடத்துல அந்த தடைகள் விலகி ஓடும். அதனாலதான் நம்ம தேவ மகிமையினால என்ன நிரப்புங்க ஏசப்பா, தேவ மகிமை எங்க வீட்டை நிரப்பட்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மேகம் போன்ற மகிமை மூடி இருந்துச்சு, அக்கினி ஸ்தம்பம் மூடி இருந்துச்சு. அதே போல பரிசுத்த ஆவியானுடைய மேகம் எங்களை மூடட்டும், எப்பொழுதும் மூடட்டும், எங்க வீட்டை மூடட்டும், எங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபர்களை மூடி கொள்ளட்டும். உங்க மகிமை மூடி இருக்கணும், என் மேல உங்க மகிமை மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அந்த தடைகளை உடைக்கிற தேவன். நம்ம எங்க போறோமோ நமக்கு முன்னாடி தடை விலகி ஓடும். அதான் அந்த அதே போல ஒரு இடத்துல இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் இந்த தாகோன் விக்கிரக சிலை இருக்கிற இடத்துல கொண்டு வச்சிருவாங்க, அந்த கோயிலுக்குள்ள கொண்டு வச்சிருவாங்க. காலையில பார்த்தா அந்த தாகோன் சிலை தலை தலை குப்புற அப்படி தலை குப்புற இப்படி குப்புற விழுந்து அது தலை தனியா துண்டா கிடக்கும், கை தனியா துண்டா கிடக்கும். அதான் தேவ மகிமைக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. அதெல்லாம் தேவன் நிர்மூலமாக்குகிற தேவனா இருக்கிற தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்துல இருந்ததுனால அந்த தடைய தேவன் உடைத்து போட்டார். அதே போல அடுத்தது எரிகோ தடையா இருக்குது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இந்த எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோவை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த எரிகோ அந்த ஊரை, அந்த எரிகோங்கிற இஸ்ரவேல் பட்டணம், அந்த எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள போகவும் முடியல, யாரும் அந்த அந்த எரிகோக்கு உள்ள இருந்து வெளியும் வரமாட்டாங்க, உள்ளேயும் போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் உள்ளே இருக்குது. அவங்களுக்கு பெரிய காம்பவுண்ட் மாதிரி, அந்த காம்பவுண்ட்லயே பெரிய ரோடு போட்டிருக்கணும். அந்த காம்பவுண்ட் செவர் வால் இருக்கலாம், அந்த வால்ல அப்படி ரோடு போட்ட மாதிரி பெரிய பாதை இருக்கும். அந்த காம்பவுண்ட் சவர் மேல இருக்கிற பாதையில அது மேலதான் ராகாபுடைய வீடு இருந்துச்சு. ஒரு வீடே கெட்டுற அளவுக்கு ரோடு போட்ட மாதிரி பெரிய பாதை. அந்த அவ்வளவு பெரிய பலமான கோட்டை, அதை இடிச்சு உடைக்க முடியாது. அது உடைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா எக்காலத்தை ஊத சொல்றாங்க. வாசிங்க 12ல இருந்து 16. 12ல இருந்து 16 யோசுவா 6ஆம் அதிகாரம் 12ல இருந்து 16. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தார்கள் அவர்களுக்கு முன்னாக நடந்தார்கள். பின் தண்டோன் வெளியில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்று 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்திற்கு திரும்பினார்கள். அந்தப்படி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பட்டணத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஏசப்பா துதிக்க சொல்றாங்க. இந்த எக்காலத்தை ஊத சொல்றாங்க. 6 நாள் எக்காலம் ஊதணும். 7ஆவது நாள் 7 தடவை எக்காலம் ஊதி அதை சுற்றி வரணும். அந்த எரிகோ பட்டணத்தை சுத்தி வரணும். அப்போ அந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க, என்னப்பா சும்மா சுத்தி சுத்தி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
7வது நாள் ஆர்ப்பரித்திருக்காங்க. பயங்கர சத்தம் போட்டு எக்காளம் ஊதி ஆர்ப்பரித்திருக்காங்க. அந்த எக்காளம் ஊதும் போது தேவன் இறங்கி வந்துருவாரு. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்துல இறங்கி வருவேன்னு சொல்லியிருக்காரு. அவரை உயர்த்தி நம்ம பாடும்போது, அவரை உயர்த்தி நம்ம துதிக்கும் போது, எக்கால சத்தம் ஊதி ஆர்ப்பரித்து நம்ம பயங்கரமா தேவனை ஒரு கம்பீரமா தேவனுக்கு ஆராதனை செலுத்தும் போது அந்த இடத்துல இறங்கி வந்துருவாரு. அப்படிதான் அந்த சாலமோன் கட்டின அந்த ஆலயத்துல பூரிகைகள் எல்லாம் ஊதி ஆர்ப்பரித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும்போது அந்த ஆலயம் முழுவதையும் தேவ மகிமை, மேகம் போன்ற மகிமை மூடிட்டு வரும். ராஜாக்கள் அந்த ராஜாக்கள் புத்தகத்துல இருக்குது. மகிமை மூடினதுனால ஆசாரியர்கள் அங்க பணிவிடை செய்ய முடியாதபடி அந்த அளவுக்கு மேக மகிமை அப்படி ஃபுல் கவர் ஆயிட்டு இருக்கு. மகிமை மூடிடுச்சு. அது மாதிரி தேவன் இறங்கி வரும்போது அவர் யுத்தம் பண்ணுகிறார். அந்த தேவன் இறங்கி வந்து ஒரே நேரத்துல அவங்க எக்காலம் ஊதும் போது, 7வது நாள் எக்காலம் ஊதும் போது எல்லாம் நிர்மூலமாக்கப்படுது. அந்த எரிகோ கோட்டை உடைந்து விழுது. அப்படிதான் நம்ம எரிகோ கோட்டை ஃபுல்லா உடைந்து நிர்மூலமாகுது. 20ஆம் வசனம் வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேரான பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்திலிருந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். அந்த எக்கால ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்கல்ல, அப்போ அந்த மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் வந்து இடிந்து விழுது. அப்படிதான் நம்ம துதிக்கும் போது, நம்ம தேவனை பாடும் போது, நம்ம குடும்பத்துல காணப்படுற என்னென்ன தடை, என்ன பிரச்சனை நம்ம மனசு அழுத்துது, அந்த தடைகள் எல்லாம் தேவன் உடைக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு பாடல் பாடி அப்படி ஜபிக்கலாம். உங்களுக்கு தெரிந்தா பாடுங்க. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எரிகோ மதில் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, எரிகோ மதில் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே. இல்ல கைகளை உயர்த்தி பாடும். செங்கடல் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, செங்கடல் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே,
அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. நான் ஜெபிக்கலாமா? ஹalleluya ஹalleluya ரிபல சந்தர கபரப கரபலபா ரிபபபபப ரப கபலப சந்தர கரபலபரபா. என்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் ஆண்டவரே, ரபல சந்தர கரபல கபலப கரபா பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவனுக்கு முன்பாக சம பூமியாவாய். ஹalleluya ரிபா கபலப கரபா. என்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினால அல்ல, உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும் அப்பா. ரிபா கபா லபா ஷகா தரா கட்டா ரபா கரா. தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். ஆவியானவரே, எங்க குடும்பத்துல அசைவாடுங்கன்னு சொல்லுங்கப்பா. ஹalleluya. ஒவ்வொருவரும் ரிபாலா சந்தரா கபா ரபா கரா பலா கட்டா ரகா தரபா. எங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க அசைவாடுங்கப்பா. எங்க கணவன் மேல நீங்க அசைவாடுங்க. எங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருவர் மேல நீங்க அசைவாடுங்கப்பா. என் மேல நீங்க அசைவாடுங்க. ரிபலா சந்தரா கரபலவர கரபா. எங்களுக்கு அப்பா விரோதமாய் காணப்படுற தடைகள் மேல நீங்க அசைவாடுங்க. ரிபலா ஷகா தரா கரா பலா கபா லபா கரா. தேவரீரப்பா ஹalleluya. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன் செல்லுங்கப்பா. ரிபா கபா ரபா கரபா லபா ரிபா பாபா பாபா ரிகா ரகா லபா ஷகா தரா பலா கடா ரபா கரா. எரிகோ கோட்டை போன்ற தடைகள் இருக்கலாம், அதெல்லாம் தேவன் உடைத்து போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில வியாதி என்கிற தடை உடைத்து போடுகிறார். ரீபா கபா லபா ஷகா தரா கடா ரகா தரா வலா கரபா. போராட்டங்கள் இந்த தடைகளை உடைத்து போடுகிறார். வாழ்க்கையில நிறைவேறாம தடையா இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறுது. ரீபாலா சந்தரா கரா பலா கரபா. துதிக்க துதிக்க தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த எல்லாரும் ஸ்தோத்திரிங்க இயேசுவே. ரிபா கபா லபா ஷகா தரா பலா கபா லபா கரா பலா கடா ரகா தரா பலா கரபா. வாய்களை திறந்து தேவனை ஆர்ப்பரித்து துதிக்க துதிக்க எல்லா தடைகள் உடைது நம்முடைய வாழ்க்கையில. ரிபா கபா லபா சந்தரா கரபலா கரபா. இன்று கண்ட எகிப்தியரை நீ என்றுமே காண்பதில்லை. பொல்லாத பிசாசு, நமக்கு விரோதமா வருகிற பிசாச தேவன் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறார். ரிபலா சந்தரா கரா பலா கட்டா ரகா தரா பலா கரபா. எல்லாவற்றையும் விட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாளப்பா அப்பா வந்திருக்கிற எங்க ஒவ்வொரு குடும்பங்களையப்பா நீங்கப்பா, எங்க ஒவ்வொரு குடும்பங்களில நீங்க அசைவாடுங்கப்பா. எங்க ஒவ்வொரு குடும்பங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உடைய மகிமை மூடட்டும் ஆண்டவரே. உடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய வசனத்தை நாங்க சத்தமாக வாசிக்க அப்பா, சத்தமாக ஆவியில நிறைந்து ஜெபிக்க அப்பா, சத்தமாக துதிக்க அப்பா, தடைகளை உடைத்தெறிகிற தேவன் எங்களுக்கு முன் செல்லும்படியா, முன் சென்று தடைகளை உடைத்தெறியும்படியாய் எங்க குடும்பங்களில் அசைவாடுங்கப்பா. எங்க ஒவ்வொரு குடும்பங்களில் அசைவாடுங்கப்பா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை அப்பா உமக்கே செலுத்துறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.